சாப்பிடவே மாட்றாங்க. ஆனால் ஃபோன் கொடுத்தா சூப்பராக அமைதியாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. என் குழந்தை காலைல எழுந்திரிச்சு வந்த உடனே அந்த 2 ரைம்ஸை ஃபோனில் போட்டு பார்த்தா தான்ப்பா பல்லு விளக்குவாங்க. அந்த மாதிரி நைட்டு தூங்கும் போது ஃபோன் கையில் கொடுத்து 2-3 வீடியோ தள்ளினா தான் தூங்குவாங்க. இல்லை எனக்கு நிறைய ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, ஆனால் என்னால் என் குழந்தைய வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னா ஃபோன் கொடுத்தா தான் அமைதியாக உட்காடுறாங்க. அப்போ தான் என் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுது. இந்த 3 சினாரியோவில் ஏதாவது ஒரு சினாரியோவில் நீங்கள் இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். அடம் பண்ணும்போது ஃபோன் கொடுத்தா அமைதியாகிடுறாங்களா? அப்படிலாம் பண்ணுறதுனால நீங்கள் அவங்களுக்கு அடமெண்ட்டாக இருக்கிற ஒரு பேட் ஹேபிட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. நம்ம ஏதாவது ஒன்று வேணும்னா அழுதாலோ அடம் பண்ணாலோ போதும், நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்கே பழகிடுமெண்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டரை அவங்க டெவலப் பண்ணிப்பாங்க. ஃபோன்லேருந்து வர ப்ளூ லைட்டுக்கு கான்ஸ்டண்ட்டாக அவங்க எக்ஸ்போஸ் ஆகும் போது பிரெயின்லேருந்து செக்ரேட் ஆக வேண்டிய மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகாது. அந்த ஹார்மோன் இல்லாததுனால நார்மலாக இருக்க வேண்டிய ஸ்லீப் வேக்கப் சைக்கிள் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு நோய் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்பர் 3, ஃபோனே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஐ பிளிங்க் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடும். நார்மலாக ஹியூமன்ஸ் வந்து 15 to 20 டைம்ஸ் பர் மினிட் வந்து ஐயை பிளிங்க் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஐ பிளிங்கிங் கம்மியாகிறதுனால அவங்களுக்கு ட்ரை ஐஸ், கார்னியல் அல்சர் அந்த மாதிரியான நோய் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்பர் 4, ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம் பார்க்கறதுனால அவங்க சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறதுக்கான எல்லா சுச்சுவேஷனும் நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க. அண்ட் தென் நம்பர் 5, ஒரு வீடியோ முடிஞ்சால் இன்னொரு வீடியோ முடிஞ்சால் இன்னொரு வீடியோ அப்படி அவங்க கான்ஸ்டண்ட்டாக ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்க பிரெயினில் திங்கிங் எபிலிட்டி ரொம்பவே கம்மியாகுது. பிரெயின் டெவலப்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகுதுன்னு மொபைல் ஃபோன், டிவி இல்லாமல் எப்படி குழந்தைங்களை என்கேஜாக வச்சுக்கிறது அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருக்கோம் இல்லையா, ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கும். இங்கேருந்து எப்படி அந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுன்னு ஒரு வழி கண்டுபிடிக்கிறது. இது லைக் இங்கே தெரிகிற மாதிரியான எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்ஸு இல்லை பசல்ஸ் மாதிரி கொடுத்து அவங்கள என்கேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இஃப் இன்கேஸ் உங்கள் குழந்தைங்க 3rd standard to 6th standard படிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்காங்களா, ஒரு மேப் எடுத்துக்கோங்க. மேப் எடுத்துகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஊர் பேர் சொல்லிக்கோங்க, திருச்சி. இந்த மேப்பில் திருச்சி எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க அதை சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ராக்டிவான கேமில் வந்து அவங்கள என்கேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேம் மூலயமா அவங்க வந்து நம்ம இருக்கிற வீட்டிலேருந்து திருச்சி எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜியாகிரபிக்கல் நாலேஜ் டெவலப் ஆகும். திருச்சி அப்படின்னு அந்த ஊரை தேடும் போது அவங்களுக்கு அந்த இதோட ஸ்பெல்லிங் தெரிய வரும். அண்ட் தென் பொறுமையாக அதை தேடுறதுனால அவங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கிற குணமும் டெவலப் ஆகும். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது உங்கள் குழந்தைங்களை என்கேஜாக வச்சுக்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி டீட்டெயிலாக போடுறேன். ஸோ இனிமேல் உங்கள் குழந்தைங்க ஃபோன் கேட்டு அடம் பண்ணால் ஃபோன் கொடுக்காதீங்க. ஃபோன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஹவு டு மேனேஜ் மை சைல்ட் வித்தவுட் மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறதுக்கான நிறைய டெக்னிக்ஸ் தெரியும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரம் அதை பற்றி போடுறேன். தேங்க்யூ.